ஓம் சாந்தி. ஒரு ஆன்மீக விதி இருக்கின்றது. அதை நாம் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த விதி என்னவென்றால், சமஸ்காரங்கள் தான் இந்த உலகத்தை உருவாக்குகின்றன. எதன் மூலமாக உலகம் உருவாக்கப்படுகின்றது? சமஸ்காரங்களில் இருந்துதான் உலகம் படைக்கப்படுகின்றது. சமஸ்காரங்கள் எங்கே இருக்கின்றன? ஆத்மாவுக்குள்ளே சமஸ்காரங்கள் இருக்கின்றன. சமஸ்காரங்கள் என்றால் என்ன? ஈகோ, அகங்காரம் ஒரு சமஸ்காரம். பணிவு என்பதும் ஒரு சமஸ்காரம். கோபம் ஒரு சமஸ்காரம். சாந்தி கூட ஒரு சமஸ்காரம் தான். சில விஷயங்களை மனதில் பிடித்து வைத்திருப்பது கூட ஒரு சமஸ்காரம் ஆகும். அப்படி இல்லாமல் விஷயங்களை விட்டுவிடுவது, அதை மனதுக்குள் பிடித்து வைக்காமல் விட்டுவிடுவது கூட ஒரு சமஸ்காரம் தான். சிலருடைய பேச்சுக்களை கேட்டு மனதால் காயப்படுவது கூட, வருத்தப்படுவது கூட ஒரு சமஸ்காரம் தான். அவர்களுடைய வார்த்தைகளை மறந்து போவது, இது கூட ஒரு சமஸ்காரம். முழு நாளும் சமஸ்காரங்கள் பயன்பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. நாம் எந்த வகையான சமஸ்காரங்களை உருவாக்குகின்றோம்? நாம் எந்த வகையான சமஸ்காரங்களை நாள் முழுவதும் கர்மத்தில் கொண்டு வருகிறோம்? இவற்றின் அடிப்படையில் நமது உலகம் படைக்கப்படுகின்றது. அது நம்முடைய வீடாக இருக்கலாம், நம்முடைய தேசமாக இருக்கலாம், அல்லது நமது உலகமாக இருக்கலாம். இவை அனைத்தும் சமஸ்காரங்களினால் உருவாக்கப்படுகின்றன. கலியுகத்தை யார் உருவாக்கியது? நம்மில் யார் யாரெல்லாம் கலியுகம் உருவாகுவதற்கு தனது பங்களிப்பை அளித்திருக்கிறோம்? கையை நன்றாக உயர்த்துங்கள். இது சுய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டிய சமயம். மற்றவர்கள் மீது பழி போட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் கலியுகத்தை உருவாக்கினேன். அப்போது சத்தியுகத்தை யார் உருவாக்குவார்கள்? நாம் தான் சத்தியுகத்தையும் உருவாக்குவோம். இது மிகவும் எளிமையானது. நாம் யாராவது வந்து இந்த உலகத்தை மாற்றுவார்களா என்று காத்து கொண்டிருக்கின்றோம். யாராலும் இந்த உலகத்தை மாற்ற முடியாது. நாம் தான் கலியுகத்தை உருவாக்கினோம். நம்முடைய பண்பாட்டை யார் உருவாக்கியது? 3 வார்த்தைகள் உள்ளன: சமஸ்காரங்கள், பண்பாடு, உலகம். சமஸ்காரங்கள் ஆத்மாவுக்குள்ளே இருக்கின்றன. சமஸ்காரங்களின் மூலமாக நம்முடைய பண்பாடு உருவாகின்றது. இப்படித்தான் நம்முடைய உலகமும் உருவாக்கப்படுகின்றது. நாம் சமஸ்காரங்களை மாற்றிக்கொண்டு விட்டோம் என்றால் இந்த உலகமும் மாறிவிடும். இன்று நாம் ஷிஃப்ட் ஆக போகின்றோம். நாம் இந்த வகுப்புக்கு வரும் பொழுது கலியுகத்திலிருந்து வந்தோம். இந்த வகுப்பு முடிந்ததும் நாம் எங்கே செல்வோம்? நாம் வந்தது என்னவோ கலியுகத்திலிருந்து. நாம் திரும்ப போகும் பொழுது வெளி உலகம் கலியுகமாகத்தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆத்மாவுக்குள்ளே நாம் என்ன உருவாக்கி கொண்டு வெளியே போகின்றோம்? ஆத்மாவுக்குள்ளே நாம் சத்தியுகத்தை உருவாக்குகின்றோம். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கைகளை காண்பியுங்கள். கேட்பது போல கைகளை வைக்காமல், அடிப்பது போல கைகளை வைக்காமல், கொடுப்பது போல தங்களுடைய கைகளை காண்பியுங்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாள் முழுக்க பல விஷயங்கள் வரும், பல சூழ்நிலைகள் வரும். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விஷயம் வரும் பொழுதும் கலியுகத்தின்படி நாம் சிந்தனை செய்யக்கூடாது. கலியுகத்தில் இருப்பது போல சிந்திக்க கூடாது. நாம் உடனே சத்தியுகத்தின்படி சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். நாம் கலியுகத்தின் வழிப்படி சிந்தித்தோம் என்றால் ஆத்மாவுக்குள்ளே வலி உருவாகும். அப்பொழுது தலை பாரமாக ஆனது போல ஒரு உணர்வு ஏற்படும். வாயுமண்டலம் கூட மிகவும் கனமானதாக ஆகிவிடும். நாம் கலியுகத்தின் வழிப்படி சிந்தித்தோம் என்றால் நம்முடைய வார்த்தைகளும் அது போலவே ஆகிவிடும். முதலில் நாம் நம்மை தாக்கிக் கொள்கின்றோம். பிறகு நாம் நம்முடைய வார்த்தைகள் மற்றும் அதிர்வலைகள் மூலமாக மற்ற மனிதர்களையும் தாக்குகின்றோம். இன்று நாள் முழுவதும் யாராவது மற்றவர்களை தாக்கினீர்களா என்பதை பரிசோதித்து பாருங்கள். தாக்குவது என்றால் கைகளால் அடிப்பது என்று அர்த்தம் அல்ல. நாம் ஒருவரை பற்றி ஒரே ஒரு நெகட்டிவான எண்ணத்தை உருவாக்கினால் கூட, இவர் ஏன் இப்படி இருக்கிறார், இப்படியா யாராவது செய்வார்கள் என்ற எண்ணத்தை நாம் ஏற்படுத்தினால் இது கூட அவரை நாம் தாக்குவதற்கு சமம். ஏனென்றால் அந்த நபருக்கு நாம் எப்படிப்பட்ட எனர்ஜியை அனுப்பினோம்? யாருக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கின்றன, இப்பொழுது தங்களுடைய நினைவுகளை, ஞாபகத்தை ரீவைண்ட் செய்து பாருங்கள். குழந்தை பேச ஆரம்பிக்காத அந்த சமயத்துக்கு தங்களுடைய நினைவை கொண்டு செல்லுங்கள். அந்த சீனை உங்கள் முன்னால் கொண்டு வாருங்கள். அந்த குழந்தை உங்களுடைய கைகளில் இருக்கின்றது.
அந்த குழந்தையின் பாஷை உங்களுக்கு புரிவதில்லை, அந்த குழந்தைக்கும் உங்களுடைய பாஷை புரிவதில்லை. குழந்தைக்கு என்ன பாஷை இருக்கின்றது? அது எப்பொழுதுமே சில சப்தங்களை மட்டுமே உருவாக்கி கொண்டிருக்கும். அதுவே அதனுடைய மொழியாக இருக்கின்றது. அந்த குழந்தைக்கு நீங்கள் பேசுகின்ற மொழி புரிவதில்லை, உங்களுக்கு குழந்தையின் மொழி புரிவதில்லை. ஆனால் இப்பொழுது அந்த சீனை பாருங்கள். ஒரு பேரண்ட் மற்றும் அவருடைய குழந்தை இரண்டு பேரும் ஒருவருடன் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கின்றனர். மணிக்கணக்கில் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். குழந்தை தன்னுடைய மொழியில் பேசுகின்றது, தாய் தன்னுடைய மொழியில் பேசுகின்றார். இரண்டு பேருக்கும் ஒருவர் பேசுவது மற்றவருக்கு நன்றாக புரிகின்றது. ஆனால் அதே குழந்தை பெரியவனாகும் பொழுது இன்று நாம் என்ன சொல்கின்றோம்? நீ என்ன பேசுகிறாய் என்பதே எனக்கு புரிய மாட்டேன் என்கிறது. அந்த குழந்தையும் பெரியவனான பிறகு சொல்கின்றது, எனக்கும் நீங்கள் என்ன பேசுகின்றீர்கள் என்பதே புரியவில்லை. அப்பொழுது நாம் சொல்கின்றோம், ஒருவருக்கொருவர் புரிதல் என்பதே இல்லை. நம் இருவருக்கும் இடையே தலைமுறை இடைவெளி விழுந்துவிட்டது. எந்த மாதிரி தலைமுறை இடைவெளி வந்துவிட்டது? இன்றைய நாட்களில் நாம் இப்படி சொல்கின்றோம் இல்லையா? நீங்கள் பேசுவதே எனக்கு புரிய மாட்டேன் என்கின்றது. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதே எனக்கு புரியவில்லை. ஆனால் அப்பொழுது குழந்தையா இருக்கும் பொழுது ஒருவருடைய மொழி மற்றவருக்கு புரியவில்லை, ஆனால் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் விஷயம் மொழியின் அடிப்படையில் இல்லை. விஷயம் என்னவென்றால், குழந்தை அந்த நபர் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை பற்றி நமக்கோ அல்லது நம்மை பற்றி அந்த குழந்தைக்கோ எந்த விதமான ஜட்ஜ்மெண்டலான எண்ணமோ அல்லது குறை சொல்லுகின்ற எண்ணமோ ஒருவரை பற்றி இன்னொருவருக்கு இல்லவே இல்லை. ஒருவர் மற்றவருக்கு நிபந்தனையற்ற அன்பை கொடுத்து கொண்டிருந்தோம். அங்கே வார்த்தைகளின் அவசியம் ஏற்படவில்லை. அந்த உறவு என்பது நிபந்தனையற்ற அன்பின் அடிப்படையில் உருவானது. ஆனால் மெதுமெதுவாக அகங்காரத்தின் படிமங்கள் சேர ஆரம்பித்து விட்டன. நான் இது, நான் அது, இது போன்ற அகங்காரம் நம்மேல் படிய ஆரம்பித்து விட்டது. அப்போது ஒருவர் பேசுகிறார், இன்னொருவருக்கு அவர் என்ன பேசுகிறார், என்ன சொல்ல வருகிறார் என்பதே புரிவதில்லை. ஏனென்றால் என்னுடைய எண்ணங்களும் உங்களுடைய எண்ணங்களும் வித்தியாசப்படுகின்றன. என்னுடைய எண்ணங்களும் வேறுபட்டு போகின்றதோ, நான் இப்படி நம்ப ஆரம்பித்து விடுகின்றேன், நான் தான் ரைட். நீங்கள் என்ன சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம்? நான் ரைட், மற்றவர் தவறு. யாருக்கெல்லாம் இப்படி தோன்றுகின்றது? நம்முடைய குழந்தைகள் அவ்வப்போது தவறானவர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய குழந்தைகள் ராங் என்று யாருக்கெல்லாம் தோன்றுகின்றது? ஒருவேளை நாம் அவர்களை இங்கே அழைத்திருந்து அவர்களிடம் இப்படி ஒரு கேள்வி கேட்டால், உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய பெற்றோர்கள் ராங் என்று நினைக்கின்றீர்கள் என்று கேட்டால் என்ன நடக்கும்? ஒரு ராங் இன்னொரு ராங்கிடம் பேசும் பொழுது நாம் என்ன பேசினாலும் சரி, ஒருவருக்கொருவர் பேசுவது புரியவே புரியாது. எப்பொழுதுமே விஷயம் புரியவே போவதில்லை. ஆனால் குழந்தையாக இருக்கும் பொழுது நாம் ஒருவருடன் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுதும் இந்த உறவு அன்பான உறவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த நேரத்தில் உருவாக்கும் நாம் ஒருவரை பற்றி இன்னொருவர் உருவாக்கும் அந்த அதிர்வலைகள், அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த அதிர்வலைகள் எப்படி இருக்கின்றன? இன்று நாம் கேட்பது போன்ற வைப்ரேஷனில் இருந்து கொடுப்பது போன்ற வைப்ரேஷனுக்கு மாறிவிட்டாலே போதும். அப்பொழுது ஒருவர் இன்னொருவர் பேசுவதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கின்றது, அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பது மிக தெளிவாக புரிய ஆரம்பித்துவிடும். அதாவது குறை சொல்வதாகவோ ஜட்ஜ்மெண்டலாகவோ நம் எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஏற்றுக்கொள்ளும் சக்தியே அதிர்வலைகளாக வெளிப்பட வேண்டும். மற்றவரை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சில சமயங்களில் ஒருவரால் மற்றொருவரை புரிந்து கொள்ள முடியாமல் போகின்றது? ஏனென்றால் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். நாம் அவர்கள் நம்முடைய வழிப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அவர்கள் என்ன விரும்புகின்றார்கள்? நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். நாம் அவர்கள் வழிப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள்.
நாம் அவர்களுடைய வழிப்படி இருக்க முடிவதில்லை. அவர்களால் நம்முடைய வழிப்படி இருக்க முடிவதில்லை. பிறகு நாம் நம்முடைய எண்ணங்களின் மூலமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டே இருக்கின்றோம். அதைத்தான் நாம் மாற்ற வேண்டும். இப்படி மாற்றம் செய்வதற்கு முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் ஒரு ஆத்மா, அவரும் ஒரு ஆத்மா. நாம என்ன சிந்தித்தோம்? நாம் என்ன நினைத்தோம்? எதிரில் இருப்பவர் என்னுடைய குழந்தை. குழந்தை என்பது ஜஸ்ட் ஒரு ரோல். ஆனால் அவர் யார்? உண்மையில் அவர் யார்? அவரும் ஒரு ஆத்மா. ஆத்மா ஒரு நீண்ட வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்றது. கூட்டத்தில் இருக்கிற ஒரு சகோதரியை பார்த்து, இவர் உங்களுடைய மகனா என்று கேட்கின்றார். ஒரு நிமிடம் நீங்கள் 2 பேரும் எழுந்து நில்லுங்கள். இன்னொரு குழந்தையும் இருக்கின்றதா? தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். இப்பொழுது இந்த காட்சியை பாருங்கள். ஒரு தாய் இருக்கிறார், 2 குழந்தைகள் இருக்கின்றன. குழந்தைகளுக்கு என்ன வயதாகின்றது? 8 வயது மற்றும் 13 வயது. குழந்தை வளர்ப்பது என்பது சுமூகமாக இருக்கின்றதா? அப்பொழுது அந்த பெண்மணி பதில் கூறுகின்றார், பரவாயில்லையாக இருக்கின்றது. இப்பொழுது 8 வயது மற்றும் 13 வயது என்று பார்த்தோம் இல்லையா? இதில் 8 என்பதும் 13 என்பதும் என்ன? அந்த பெண்மணி கூறுகின்றார், 8 வயது என்பது ஆத்மாவின் வயது என்று. ஆனால் ஆத்மாவுக்கு வயது என்பது கிடையாது. 8 வயது என்பது என்ன? நாம் கூட வீட்டில் இப்படி சொல்லுகின்றோம் இல்லையா? 8 வயது குழந்தை. யார் 8 வயதாக இருக்கின்றனர்? அந்த குழந்தையினுடைய காஸ்டியூம் தான் 8 வயது பழமையானது. இந்த உடல் என்பது ஆத்மா அணிந்து கொள்ளும் ஆடை. ஆடை காஸ்டியூம் போன்றது. அதற்கு வயது 8. இதில்தான் எல்லா விஷயங்களும் புரிய வரும். இன்னொரு குழந்தை, அவருடைய வயது என்ன? அந்த குழந்தை 13 வயது கிடையாது. அந்த குழந்தை அணிந்திருக்கும் இந்த சரீரம் என்ற ஆடை 13 வயது பழையது. இந்த உடல் 13 வயது, ஆத்மா 13 வயது. இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா? இப்பொழுது இந்த 8 வயது சரீரத்திலும் ஒரு ஆத்மா இருக்கின்றது, 13 வயது சரீரத்திலும் ஒரு ஆத்மா இருக்கின்றது. இப்போது இந்த பெண்மணியிடம் கேட்கின்றார், உங்களுடைய சரீரத்தின் வயது என்ன? 39 வயதான இந்த சரீரம் என்ற ஆடையிலும் ஒரு ஆத்மா இருக்கின்றது. உங்கள் மூவரில் யார் பெரியவர்? கூட்டத்தை பார்த்து கேட்கின்றார், இந்த மூவரில் யார் பெரியவர்? நாம் இந்த சரீரம் என்ற ஆடையின் அடிப்படையில் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றோம். அதாவது இது எப்படி இருக்கிறது என்றால், என்னுடைய சாரி 1 வருடம் பழமையானது, உங்களுடைய சாரி 5 வருடங்கள் பழமையானது. அப்படி என்றால் நீங்கள் என்னை விட வயதானவர். ஆனால் இந்த வருடங்கள் என்பது இந்த ஆடையினுடைய வயதாகும். இன்று இந்த ஆடையை அணிந்திருக்கிறோம். ஒன்று இந்த சாரி என்ற ஆடையை அணிந்திருக்கிறோம், இன்னொன்று இந்த உடல் என்ற ஆடையையும் அணிந்திருக்கின்றோம். எப்பொழுது நாம் நம்முடைய பார்வையை மாற்றிக்கொள்கின்றோமோ, எல்லா உறவுகளிலும் மாற்றம் வந்து விடுகின்றது. எனவே இன்றிலிருந்து ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வருவோம். 8 வயது 13 வயது கிடையாது. இவர் ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா. இப்பொழுது நீங்கள் அனைவரும் சொல்லுங்கள், 8 வருடங்களுக்கு முன்பு இந்த ஆத்மா எங்கே இருந்தது? இன்று 8 வயது சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா 8 வருடங்களுக்கு முன்பு எங்கே இருந்தது? ஆத்மா ஒரு எனர்ஜி அல்லவா? அதை அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக் கொள்கின்றது. 8 வருடங்களுக்கு முன்பு இந்த ஆத்மா எங்கே இருந்தது? இதற்கு பதில் கூறும் பொழுதே எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பித்து விடும். 8 வருடங்களுக்கு முன்பு இந்த ஆத்மா எங்கே இருந்தது? வேறு ஒரு சரீரத்தில் இருந்தது. கற்பனை செய்து பாருங்கள், அந்த ஆத்மா இருந்த உடல் 100 வயது ஆனது. இதே ஆத்மா 100 வயதுடைய ஒரு உடலில் இருந்தது. அதற்கு முன்பாக இந்த ஆத்மா எங்கே இருந்தது? இன்னொரு 100 வயது பழைய உடலில். இப்பொழுது 13 வயது உடலில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா கூட
முன்பு 100 வயது பழைய உடலில் இருந்திருக்கலாம். அதற்கு முன்பு இன்னொரு 100 வயது உடலில் இருந்திருக்கலாம். இப்பொழுது 39 வயது உடலில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, இவரும் 100 வயது உடலில், இதற்கு முன்பு 100 வயதான உடலில் இருந்திருக்கலாம். இப்பொழுது இந்த 3 ஆத்மாக்களும் ஒரு வீட்டில் சந்திக்கின்றனர். 4வது ஆத்மா இவர்களுடன் வரவில்லை. ஓ, வந்திருக்கிறீர்களா? இவ்வளவு நேரமாக நீங்கள் எழுந்திருக்கவே இல்லையே. இப்பொழுது அனைவருக்கும் இந்த ஆத்மாக்களின் பயணம் தெரிய வருகின்றதா? இந்த பயணம் என்பது கணவர், மனைவி, 2 குழந்தைகள் 8 வயதில் 13 வயதில் என்பது கிடையாது. இதுதான் பாடி கான்சியஸ்னஸ், உடல் உணர்வு எனப்படுகின்றது. பயணம் என்பது 4 ஆத்மாக்களின் மிக மிக நீண்ட வாழ்க்கை பயணம் ஆகும். உங்களுடைய சரீரம் என்ற ஆடையின் வயது என்ன? 43 வருடங்களுக்கு முன்னால் இதே ஆத்மா வேறு ஒரு உடலில் இருந்திருக்கும். இதை கற்பனை செய்து பாருங்கள். கணவன் மனைவி என்ற ரோல் பிளே செய்கின்ற 2 ஆத்மாக்களும் மிக நீண்ட வாழ்க்கை பயணத்தில், வித்தியாசமான வாழ்க்கை பயணத்தில், வேறுபட்ட வாழ்க்கை பயணத்தில் இருந்திருப்பார்கள். இருவருடைய வாழ்க்கை பயணமும் வேறு வேறு. இந்த சரீரம் என்ற உடையில் வந்த பிறகு கூட எத்தனை காலங்களுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டீர்கள்? திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆகின்றன? 15 வருடங்கள். இந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு கூட 28 அல்லது 29 வருடங்கள் இவர்கள் இருவருடைய வாழ்க்கை பயணமும் வேறு வேறாக இருந்திருக்கின்றன. இப்படி வித்தியாசப்படுகின்ற, வேறுபடுகின்ற வாழ்க்கை பயணங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருந்து வந்திருக்கின்றன. இப்பொழுது இந்த சரீரம் என்ற ஆடையில் 30 வருடங்கள். இந்த 2 ஆத்மாக்களும் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்திருக்கின்றனர், ஒன்றாக வாழ ஆரம்பிக்கின்றனர். இவர்கள் இருவரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இப்பொழுது அனைவரும் கூறுங்கள், இவர்கள் இருவரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இதை நீங்கள் ஒப்புக்கொள்கின்றீர்களா இல்லையா? இவர்கள் இருவரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? ஆமாவா இல்லையா? இல்லை. எனவே இன்றிலிருந்து ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துங்கள். உறவுகளில் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது இப்படி நினைக்காதீர்கள், என்னுடைய கணவர் இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய மனைவி இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தை இப்படி இருக்க வேண்டும். நினைவில் வையுங்கள், அவர்கள் ஆத்மா ஒரு வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் என்னவெல்லாம் பார்த்துவிட்டு வந்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது. இந்த இருவருடைய நீண்ட வாழ்க்கை பயணம் ஒருவரிடமிருந்து இன்னொருவர், ஒருவரை போன்று இன்னொருவர் இருக்காது, முற்றிலும் வேறு வேறாக இருக்கும். அவர்களுடைய அனுபவங்களும் வேறுபட்டு இருக்கும். இருவருடைய கர்மங்களும் வேறு வேறாக இருக்கும். ஆனால் இப்பொழுது இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றனர். இருவருடைய சமஸ்காரங்கள் என்ற பண்டில் முற்றிலும் வித்தியாசமாகத்தான் இருக்க முடியும். இருவருடைய கர்ம கணக்குகளும் முற்றிலும் வேறு வேறாகத்தான் இருக்க போகிறது. இது இந்த கதையின் ஒரே ஒரு பகுதி மட்டுமே. இந்த கதையின் இன்னொரு பகுதி என்னவென்றால், இந்த இருவரும் ஏற்கனவே வேறு ஒரு ஆடையில் இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் சந்தித்திருப்பார்கள். இதுவே இந்த கதையில் ஒரு ட்விஸ்டை, ஒரு திருப்பத்தை கொண்டு வருகின்றது. இந்த இருவரும் ஏற்கனவே ஒருவரை ஒருவர் சந்தித்து விட்டிருக்கின்றனர். திருமண நிகழ்ச்சி நடத்தும் பொழுது பண்டிதர் என்ன கூறுகின்றார்? இருவரும் ஒன்றாக எத்தனை ஜென்மங்கள் இருக்க வேண்டும் என்று பண்டிதர் கூறுகின்றார்? 7 ஜென்மங்கள். அடுத்த தடவை பண்டிதரிடம் கேளுங்கள். இன்றைய நாட்களில் பல தம்பதிகள் ஒரே ஒரு வாழ்க்கையில் கூட ஒன்றாக சேர்ந்து இருப்பதில்லையே. ஆனால் அவர் கூறுவதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. 2 ஆத்மாக்கள் திருமணம் போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான கர்ம கணக்கில் ஒன்று சேரும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் இந்த ஜென்மத்தில் தான் முதலில் சந்தித்திருக்க முடியாது. இவர்கள் ஏற்கனவே ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்கின்றனர். இப்பொழுது ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றார்கள். மிக முக்கியமானது, இவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் கணவர் மனைவி என்ற உறவிலேயே சந்திப்பார்கள் என்ற அவசியம் கிடையாது. அவர்கள் மறுபடியும் சந்திப்பார்கள். ஆனால் எப்பொழுது இவர்கள் சந்தித்தாலும் ஒரு பலமான கர்ம கணக்கு உருவாக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் ஏற்கனவே சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள்
கடைசி முறை ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது இருவருக்கு இடையில் ஒரு கர்ம கணக்கு உருவாக்கி விட்டிருக்கின்றது. அது மிகவும் அழகான கர்ம கணக்காகவும் இருக்கலாம். அந்த அழகான கர்ம கணக்கில் ஒரு திருப்பமாகவும் இருக்க வாய்ப்பிருக்கின்றது. எந்த விதமான கர்ம கணக்கை இவர்கள் இருவரும் ஏற்கனவே உருவாக்கி இப்பொழுது வந்திருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் இந்த வாழ்க்கை பயணத்தில் இவர்கள் இருவரும் இணைந்திருப்பார்கள். இப்படி இருவரும் சேர்ந்து இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கும் பொழுது ஏற்கனவே உருவான கர்ம கணக்கின் விளைவுகள் கண்டிப்பாக வரும். வருமா வராதா? பார்த்தீர்களா? இந்த கதை என்பது அவ்வளவு சிம்பிளாக இல்லை. கணவர், மனைவி, 2 குழந்தைகள், 8 வயது, 13 வயது, இத்தனை எளிமையானது கிடையாது. அதே நமக்கு முழுமையான கதை தெரியும் பொழுது ஒருவருடன் ஒருவர் எப்படி கனெக்ட் ஆக வேண்டும், எப்படி பேசி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும், இதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. அப்பொழுது என்ன சொல்லுவோம்? என்னால் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவருடைய சமஸ்காரத்தை இன்னொருவர் புரிந்து கொள்ள முற்படும் பொழுது அந்த சமயத்தில் அந்த வீட்டில் 3வது ஆத்மா வந்து விட்டது. அந்த குழந்தை தாயின் கருவில் இருக்கக்கூடிய அந்த 9 மாதங்களில் இந்த 2 ஆத்மாக்களும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு எழுதப்படாத சீடி வரப்போகின்றது என்று. நாம் இப்படிப்பட்ட சமஸ்காரங்களை இந்த சீடியில் பதிய வைப்போம் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றனர். ஆனால் அந்த ஆத்மா ஒரு எழுதப்படாத பிளாங்க் சீடி கிடையாது. அந்த ஆத்மாவும் தன்னுடைய பழைய வாழ்க்கை பயணத்தில் இருந்து நிறைய சமஸ்காரங்களை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த கதையில் இன்னொரு திருப்பம் என்னவென்றால், இந்த ஆத்மாவும் அந்த 2 ஆத்மாக்களை ஏற்கனவே ஒரு வாழ்க்கை பயணத்தில் சந்தித்து விட்டிருக்கின்றார். இந்த ஆத்மாவுக்கும் இந்த இருவருடன் பழைய கர்ம கணக்கு இருக்கின்றது. இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மாவோடு வேறு கர்ம கணக்கு, இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மாவோடு வேறு கர்ம கணக்கு. பெற்றோர் குழந்தை என்பது ஒரே உறவாக இருக்கின்றது. ஆனால் அந்த பெற்றோர்களிலும் தந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள கர்ம கணக்கும் தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள கர்ம கணக்கில் வித்தியாசப்படும். இந்த 3 பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட முயற்சிக்கும் பொழுது 4வது ஆத்மா அந்த வீட்டுக்குள் வந்து விடுகின்றது. அந்த சிறிய பையன் எழுந்து நிற்கின்றார். அந்த பையனிடம் கேட்கின்றார், உங்களுக்கு இந்த கதை புரிய வருகின்றதா? பாருங்கள், எவ்வளவு எளிமையான கதை. சிறிய குழந்தை கூட இதை புரிந்து கொள்கின்றது. இந்த 4வது ஆத்மாவுக்கு இந்த 3 ஆத்மாக்களிடம் ஒரு வித்தியாசமான கர்ம கணக்கு இருக்குமா இருக்காதா? இது கூட இந்த பயணத்தின் ஆரம்பம்தான். இந்த பயணம் தொடரும் பொழுது இந்த 2 ஆத்மாக்களுக்கும் அந்த தாய் தந்தை என்ற மற்ற 2 ஆத்மாக்களுடன் உள்ள கர்ம கணக்கு எப்படியெல்லாம் மாறுகின்றது என்பதை பார்க்க வேண்டும். இவை அனைத்தையும் புரிந்து கொண்டு நாம் உறவில் செல்வோம் என்றால் இந்த பார்வையுடன் உறவுகளை பார்க்க வேண்டும். என்னுடைய குழந்தை, என்னுடைய கணவர் இப்படி இருக்க வேண்டும். இந்த பார்வையில் நாம் பார்க்க கூடாது. நாம் அந்த ஆத்மாக்கள் பிளே செய்கின்ற ரோல்களை பார்க்கிறோம். நாம் ரோல்களை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஆத்மாவை பார்க்க வேண்டும். ஆத்மாவின் வாழ்க்கை பயணத்தை பார்க்க வேண்டும். குழந்தைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. தாய் தந்தையர் இப்படி இருக்க வேண்டும், கணவர் மனைவி இப்படி இருக்க வேண்டும், அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ரோல் கிடையாது. அது சோல் பிளேயிங் த ரோல். அதாவது ஆத்மா அந்த ரோலை பிளே செய்கின்றது. அந்த ரோல் இப்படி இருக்க வேண்டும், அந்த ரோல் இப்படி இருக்க வேண்டும், இந்த ரோல் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. ஆனால் இது ரோல் கிடையாதே. ரோல் பிளே செய்கின்ற ஆத்மா ஒரு வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்றது என்ற கண்ணோட்டத்தில் பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரோல் இருக்கின்றது, ஆனால் அந்த ரோல் பிளே செய்கின்ற ஆக்டர் அவர் எப்படி இருக்கின்றார்? விதவிதமான நடிகர்கள் அதே ரோலை விதவிதமாக நடிப்பார்கள் அல்லவா? உண்டா இல்லையா? ஒரே சீரியல், ஒரே மூவி, ஒரே ரோல். ஆனால் நடிகர் மாறிவிட்டால் அவர் நடிக்கக்கூடிய விதமும் மாறிவிடுகின்றது அல்லவா? இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், 2 ஆத்மாக்களிடம் வேறு வேறு சமஸ்காரங்கள் இருக்கின்றன. இவரிடம் இந்த சமஸ்காரங்கள் இருக்கின்றன, அவரிடம் அந்த சமஸ்காரங்கள் இருக்கின்றன. இவர்கள் இருவரும் ஒருவருடன் ஒருவர் சேர்ந்து வாழ வேண்டும். அதே ஒருவர் இன்னொருவருடைய சமஸ்காரத்தை பார்த்து கொண்டே ஜட்ஜ் செய்ய ஆரம்பித்து விட்டால், மற்றவர்களுடைய சமஸ்காரங்களை பார்த்து அவை தவறு என்று சொல்லிக்கொண்டே இருந்தால், அப்பொழுது
அந்த குடும்பத்தில் எந்த யுகம் வரும்? இப்பொழுது கைகளை வைத்து காண்பியுங்கள். தாக்குவது போன்ற கை இருக்கக்கூடிய கலியுகம் என்பதே அந்த குடும்பத்தில் வரும். இப்பொழுது அடிப்பது போன்ற கையை எப்படி மாற்ற வேண்டும்? எந்த யுகத்துக்கு மாற்றம் கொண்டு வர வேண்டும்? கலியுகத்திலிருந்து சத்யுகம். தாக்குவது போன்ற கையை கொடுப்பது போன்ற கையாக மாற்ற வேண்டும். எப்படி ஷிஃப்ட் பண்ண முடியும்? இதை புரிந்து கொள்ளும் பொழுது ஆத்மா பயணத்தில் இருக்கின்றது. ஒரு பயணத்தில் இருக்கும் ஆத்மா என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது யுகமாற்றம் நிகழும். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடன் இரண்டு விஷயங்களை எடுத்து வருகின்றனர். என்ன எடுத்து வருகின்றார்கள்? ஒவ்வொரு ஆத்மாவும் அவர்களுடைய சமஸ்காரங்களையும் கர்ம கணக்குகளையும் எடுத்து வருகின்றனர். ஓம் சாந்தி.